வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இந்த வீடியோவில் மேரி wollstonecraft எழுதின அ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமென் இந்த புக்கோட சம்மரியை பார்க்கலாம். விண்டிகேஷன்னா வாதிடுதல், அதாவது பெண் உரிமைக்காக அவங்க எப்படி வாதிட்டு இதை எழுதியிருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகத்தை அவங்க எழுதினது 1792. அப்போ இருந்த காலகட்டத்தை வச்சு தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு இவங்க கேட்டதில் எவ்வளோலாம் நமக்கு கிடச்சிருக்குன்றது நமக்கே நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் பெண்களுக்கு பல உரிமைகள் கிடைக்கிறதுக்கு இந்த புத்தகமும் ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம். இது அவங்க ஏன் எழுதுனாங்கன்னா, ஃப்ரெஞ்சு பொலிட்டிஷியனான டாலிரண்ட் பெரிகாண்ட் ஒரு பேம்ப்ளெட் போட்டிருந்தாங்க. எதை பற்றினா, தேசிய கல்வியை பற்றி. அதில் அவங்க ஆண் மகன்களுக்கு மட்டும்தான் கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்களே தவிர பெண் கல்விக்கு முக்கியத்துவமே தரலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கும் சரிசமமான படிப்பை நம்ம தரலைன்னா, கல்வியை நம்ம தரலைன்னா, அவங்க நாட்டோடைய வளர்ச்சியே கிடைக்காம போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்த காரணமாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரு கல்வியை அடையும் போது தான் நாட்டோட வளர்ச்சியும் அதில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பெண் கல்வியை நம்ம புறக்கணிச்சோன்னா அது பெரிய பாழடைஞ்ச ஒரு நிலைமைக்கு தேசத்தையே தள்ளிவிடும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய முக்கியமான பங்கு என்னென்னா, ஆண்களை சந்தோஷப்படுத்துறது, குடும்பத்தில் நடத்துறது, இது மட்டும்தான். அதனால் அவங்கள வேறு எந்த விதத்துலேயும் அறிவு சார்ந்த வழியில் யாருமே பார்க்கல. அவங்க அப்படி இருக்கணுன்றதையும் அந்த சமுதாயமே அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக தான் வச்சுருந்தாங்க. நீ ஒரு ஆணை திருமணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும், இது மட்டும்தான் உன்னுடைய கடமை, இதுக்காக தான் நீ பிறந்திருக்கேன்ற மாதிரியே பெண்கள் நடத்தப்பட்டாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க அது ரொம்ப தப்பான கண்ணோட்டம். அதுலேயும் நடுத்தர பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் மனுஷங்க தான். ஆனால் இந்த உலகம் அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை தரவே இல்லை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும். அறிவு தான் மனுஷங்களை முக்கியமாக மற்ற இனங்கள்லேருந்து வேறுபடுத்துது. அதுலேயும் ஒரு மனுஷங்களுக்கும் இன்னொரு மனுஷங்களும் வேறுபடுறதே அவங்களுடைய அறிவு தான். அந்த அறிவு மூலமாக தான் அறம், அதாவது வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீ செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்கள சுற்றி இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்கள்னால் அவங்க இன்னொன்று தகுதியெலாம் இருக்கணும், பெண்கள்னால் அவங்களுக்கு இன்னொன்று தகுதியெலாம் இருக்கணும் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பெண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, ஆண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. ஆனால் அறிவு சார்பாக வரும்போது 2 பேருக்கும் ஒரே வாய்ப்பு தரப்படணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏனோ தானம் தான் ஒரு படிப்பு இருக்கும், நிறைய பேருக்கு அது கூட கிடச்சிருக்காது. அது கூட ஹேப்பசார்ட் எஜுகேஷன்னா ஏனோ தானம் அடிப்படை கல்வின்னு வச்சிங்களேன். அப்போது அது மட்டும் அவங்கள ஒரு சிறந்த அறிவு சார்ந்த துறையில் அழைச்சின்னு போகிறதுக்கு பத்தாதுன்றாங்க. ஏன்னா அப்போ பெண்களுக்கு எப்படின்னா, ஆண்களை எப்படி திருப்தி பண்ணணும், உன் வாழ்க்கையில் நீ எதுக்கு தயாராகிறன்னா வெறும் காதலுக்கும் சீக்கிரமாக திருமணம் பண்ணிடணும், இதுக்காக மட்டும்தான். அப்படி ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களால அவங்களுடைய கவனமே ஆண்கள் எப்படி ஈர்க்கணும், அதுக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும், அந்த மன ஓட்டத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போது அந்த கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் அந்த கல்யாணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோ இல்லை குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறதுக்கான அறிவு கூட அவங்களுக்கு இல்லாத அளவு தான் இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு தான் இருக்கும். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களோட பசங்களை அவங்க எப்படி நல்ல விதமாக வளர்ப்பாங்க, ஏன்னா அவங்களே குழந்தையாக தானே இருப்பாங்க அப்படின்றது தான் இவங்களோட வாதம். அந்த சமயத்தில் எப்படின்னா, பெண்கள்னால் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை தரவங்க, அவ்வளோதான். அப்படியே வளரப்படுற பெண்கள் வாழ்க்கையில் எதிர்மறையாக ஏதாவது ஆச்சுன்னா அந்த சூழ்நிலையை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க, அதுக்கான அறிவு அவங்களுக்கு எப்படி வரும், வராது இல்லையா, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போது பெண்கள் எப்படி வளர்கிறாங்க, வெறும் அவங்களுடைய எமோஷன்ஸும் அந்த அவங்களுடைய உணர்வுகள் அடிப்படையில் தான் அவங்க வளர்க்கப்படுறாங்க. அவங்க நல்ல மனைவியாகவும் நல்ல அம்மாக்களாகவும் இருந்தால் போதுன்றது தான் இருந்தது. அப்போது சில பேர் காலத்தின் கொடுமையால் விதவையாக்கப்படலாம், இல்லை யாராவது அவங்கள ஏமாற்றிடலாம், அவங்க வாழ்க்கையை தான் ஒரு ஆண்மகன் அடிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் மாட்டிக்கொள்கிற ஒரு பெண்மணி அவளுடைய பொருளாதாரத்துக்கு என்ன செய்வாள், எப்படி அவளை யார் காப்பாற்ற முடியும்? ஏன்னா அவளால் பொருளீட்ட முடியாது, அவளுக்கு அதுக்கு வேண்டிய கல்வியோ இல்லை அந்த அறிவோ
இல்லை அந்த ஸ்கில்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்காது. அப்போ வாழ்க்கையில் அவள் எப்படி வந்து அவள் வந்து மற்றவங்கள சார்ந்தே வாழற நிலைமைக்கு தள்ளப்படுறா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 18ஆம் நூற்றாண்டு எழுத்தாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண் கல்வியை பற்றி ரொம்பலாம் முக்கியத்துவம் தரல. ஆனால் சில பேர் வந்து அதை பற்றி பேசும்போது அது தேவையே இல்லாத ஒன்று மாதிரி எழுதியிருந்தாங்க. இது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. முக்கியமாக சொல்லப்போனால் ஜீன் ஜாக்வஸ் ரொசோன்றவங்க பெண்களுக்கு தேவையான அளவு கல்வி இருந்தால் மாத்திரம் போதும், அதுவும் அந்த கல்வி எப்படின்னா அவங்க கூட இருக்கிற ஆண்மகளுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை இவங்க கண்டிப்பாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபார்டைஸோட சென்டிமெண்டல் சர்மன்ஸும் கிரெகரியோட ரூல்ஸ் ஆஃப் டெக்கரம் எப்படி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து புறக்கணிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை வந்து நம்ம ஏற்கனவே வந்து கீழே அவங்கள அழுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய சில ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அமைச்சு அதுக்கு அவங்க எப்படி தயாராகணும். ப்ரெஜடிஸ்னால் ஏற்கனவே நம்ம மனசில் இப்படி தான் இருக்கணும்னு சில இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிறவ தான் பெண்ணு அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க மனசில் வந்து சின்ன வயசுலேருந்தே புகுத்திடுறோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்போ ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அறத்தோடு வாழணும் அப்படின்றது தெரியாமலே போயிடுது. ஆண்களுக்கும் நீ ஆண்மகன் அப்படியே வளர்த்துட்றாங்க, அவனுக்கு வேண்டிய படிப்பெல்லாம் கொடுத்துட்றாங்க. பெண்களையும் நீ இப்படி இருந்தால் போதும் போது எல்லாருமே எப்படின்னா வெளியிலேருந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க, சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் நம்ம இருக்கணுன்ற நினைப்போடையே வளர்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில கடமைகள் இருக்குது, அதாவது பெண்களுக்குன்னு முக்கியமாக சில கடமைகள் இருக்குது. அதாவது அவங்க வந்து ஒரு தாயாக இருக்கிறது, அப்புறம் வீட்டை பராமரிக்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய கடமைகள் தான். ஆனால் அந்த சமுதாயம் எப்படி பண்ணியிருக்கோ இந்த கடமையை வச்சே அவங்கள ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சுருக்கு. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தினாலேயே என்ன ஆகிடுதுன்னா, பெண்கள் வெறும் அவங்களுடைய வெளி அழகுலையும் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளும் அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதுவே அவங்களுடைய சந்தோஷத்தை பறிக்கக்கூடியதாகவும் அவங்களோட குடும்ப பந்தங்களை வந்து கஷ்டமான ஒரு நெருக்கத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரியும் அமைஞ்சிடுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டோட சட்டங்களும் வந்து பெண்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களுடைய கடமைகளை அவங்க முழுமையாக செய்கிறதுக்கும் இந்த சட்டங்கள் உதவி செய்யணும். அதே சமயத்தில் அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அந்த படிப்பை தொடரணும், அதுக்கும் இந்த சட்டம் உதவணும். பெண்களும் வந்து மருத்துவம் படிக்கணும், பாலிட்டிக்ஸ் படிக்கணும், பிஸ்னஸ் பற்றி படிக்கணும். இதில் எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களுக்கான கதவுகள் திறந்திருக்கணும். அவங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் பெரிய பங்களிப்பை அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தரப்படணுன்றாங்க. இவங்க இந்த கட்டுரை எப்படி முடிக்கிறாங்கன்னா, பள்ளிகள் திறக்கப்படணும், அது வந்து ஃப்ரீ நேஷ்னல் ஸ்கூல்ஸாக இருக்கணும். அந்த ஸ்கூல்ஸில் எப்படி இருக்கணும்னா, மக்களை சிறந்த குடிமக்கன்களாக ஆக்கிறதுக்காக என்ன செய்யணும், அது வந்து அவங்க வீட்டிலேருந்தே அந்த கல்வி அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அதே சமயத்தில் எல்லாருமே வந்து கோ எஜுகேஷன், அதாவது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் பள்ளி கல்லூரிகள்லாம் அமையணும். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவங்க இயற்கையான ஆரோக்கியமான வழியில் வளர்கிறதுக்கு அது உதவி செய்யும். அதே சமயத்தில் பெண்களை இந்த மாதிரி பள்ளிகளை சேர்க்கும் போது, அதாவது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து படிக்கிற கல்லூரிகளை சேர்க்கும் போது, பள்ளியில் சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வீட்டில் அவங்களுக்கு இருக்க கடமைகளை புறக்கணிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த கடமைகளை இன்னும் மேம்படவே செய்வாங்க. ஏன்னா வந்து அவங்க இப்போ எந்த விதமான ஒரு ப்ரெஜுடிஸ், நீ பெண் அதனால் இதெல்லாம் செய் அப்படின்றது இப்போ இல்லை இல்லையா, அவங்களுக்கும் படிப்பு கிடைக்குது, ஆண்கள் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கிறதுனால அவங்க இன்னும் இந்த கடமைகளெல்லாம் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் செய்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய இப்போ 2வது தரமாக தானே இருக்காங்க, ஆண்களுக்கு கீழே தானே இருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸை நம்ம மாற்றணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட முன்னோர்கள்கிட்ட இருந்த அந்த வீக்னஸ் அவங்கக்கிட்ட இல்லாமல் ஆரோக்கியமாக தைரியமாக பலமாக வளருவாங்க. அப்படி வளரும் போது அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கும், அவங்களுக்குள்ள அறியாமல் இருக்காது, அவங்களோட சுதந்திரத்தை அவங்க இன்னும் நல்லா அனுபவிப்பாங்க. அதனால் அவங்க சிறந்த குடிமக்களாக இருப்பாங்க, சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க சிறந்த மனிதர்களாக இருக்கும் போது இந்த சமுதாயம் அதனால் நல்ல பலன் பெறும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் சம்மரி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.